என்னாகம 6வது அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஆரோன் கிட்ட போய் இதை சொல்லு, ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் இவ்விதமா தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை மோசே கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம 3ஆ பிரிக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மக்கள் செல்வத்தோட இணைச்சி பேசுவாங்க. இந்த ஆசீர்வாதம் வெறும் உலக ரீதியான ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது, இது ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதத்தையும் குறிக்குது. எப்படின்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய கிருபையினால நம்ம கீழே விழாம நம்மளை அனுதினமும் காக்குறாரு. 2வது, ஆண்டவர் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய முகம் பிரகாசிக்கும் போது அவருடைய மகிமை பயங்கரமா இருக்கும். அந்த மகிமை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவருடைய கிருபை நமக்கு வேணும். இது ஏதோ நாம நல்லவர்களா இருக்கோம் அப்படின்ட்டு கிடையாது, அவர் உண்மை உள்ளவரா இருக்காரு. அதனாலதான் அவர் நம்ம மேல பிரகாசிக்க பண்றாரு, அவர் கிருபையாவும் இருக்காரு. 3வது, ஆண்டவர் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரசன்னமாக்குறாரு அப்படின்ட்டு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஆண்டவர் அவருடைய கவுண்டனன்ஸை லிஃப்ட் பண்றாரு அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஏத்துக்கும் போது காயினுடைய முகநாடி வேறுபட்டது அப்படின்ட்டு போட்டிருக்கு. அந்த இடத்துல ஆங்கிலத்துல இதே வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க, கவுண்டனன்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு. அது எதை குறிக்குதுன்னா, காயின் ரொம்ப கோபமாயிட்டாரு அப்படின்றத குறிக்குது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய கவுண்டனன்ஸை மேல உயர்த்துறாரு அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதுக்கு அப்படியே இது ஆப்போசிட். ஆண்டவர் காயின் மாதிரி கோபமா இல்லை, அவரு சந்தோஷமா இருக்காரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பிரியமாவும் இருக்காரு. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரும்போது கடைசியாக இவ்விதமா முடிக்கிறாரு, உங்களுக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சமாதானம்? ஆண்டவருடைய நித்திய சமாதானம். 1000 வருட அரசாட்சியில் ஆரம்பிச்சு நித்தியம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தரேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால இந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சேர்த்துதான். சிந்தித்து பாருங்களேன்.